ஓம் கொடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கிற சித்தனடியார்களுக்கு இன்னைக்கு பெரிய திருவிழா மாதிரி. இன்னைக்கு ஒரு 4 குரு பூஜைகள், பெரிய பெரிய மகான்கள். அவங்களும் சென்னை திருவான்மையூர்ல இருக்கிற பாம்பன் சுவாமிகள், அவங்களுடைய முதன்மை சீடர் அவங்க பாலசுந்தரம் சுவாமிகள். அங்க திருவட்டியூர்ல அப்பர் சுவாமி கோயில்ல அவங்களுடைய குரு பூஜை நடக்குது. இந்த குரு பூஜை இது 3வது முறையாக நான் போய் அட்டன் பண்றேன். ஏன்னா நான் இந்த சித்தர் பாதையில தொடங்கி 5 வருஷம் ஆகுது. கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து இவருடைய குரு பூஜையை நான் போய் தரிசனம் பெற்று வருகிறேன். பாலசுந்தரம் சாமிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாம்பன் சாமிகளுடைய முதன்மை சீடர். இவர் பற்றிய வரலாறு எல்லாம் நம்ம சித்தர்கள் திருவடி சேனல்ல நமக்கு கொடுத்துருக்கோம். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் கொடுத்துருக்கோம். அதை நீங்க முதல் குரு பூஜையிலிருந்து நீங்க பார்க்கலாம். அவருடைய பெயர் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். பாலசுந்தரம் சாமிகள் அப்படின்னு போட்டாலே சித்தர்கள் திருவடியில உங்களுக்கு வரும். நீங்க அதை நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது நாம தேவதானம் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூருக்கும் பக்கத்துல தேவதானம் அப்படின்னு ஒரு ஊர். அங்க தேவதானத்துல ரங்கநாதர் ரொம்ப விசேஷமானவர். அப்படியே பள்ளிக்கொண்ட எப்படி திருச்சி ஸ்ரீரங்கம் எப்படி ரொம்ப விமர்சையான ஒரு திருக்கோயிலோ, அதே மாதிரி இங்க தேவதானத்துல ரங்கநாதருடைய இன்னொரு வடிவம் அங்க இருக்கு. ரொம்ப அழகா போய் பார்த்துட்டு வரலாம். தேவதானத்துக்கு நானும் போய் தரிசனம் செஞ்சிருக்கேன். அதற்கு அடுத்த இதுல அருளானந்த சித்தர் அவங்களுடைய குரு பூஜை இன்னைக்கு தான். அவங்க ஒரே இடத்துல, அதாவது தன்னுடைய தாய்க்கும் தனக்குமான ஜீவபீடங்கள் அங்கதான் இருக்கு. தாயும் மகனும் சேர்ந்த ஒரு ஜீவபீடம் தேவதானத்துல இருக்குது. அருளானந்த சித்தர் அதே மாதிரி இது 3வது வருடம் நான் தொடர்ந்து அந்த ஜீவபீடத்துக்கு போய் அவருடைய குரு பூஜையில கலந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். இதுவும் அதோட காணொலியும் நான் இதுல கொடுத்துருக்கேன். அடுத்தது சென்னை புழலுக்கு பக்கத்துல, காவாங்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதா கோபால் சுவாமிகளுடைய ஜீவபீடம். இதுவும் நான் தொடர்ந்து 3வது வருடமாக அதை போயிட்டு வரேன். அந்த ஒரே நாள்ல அந்த 4 ஜீவ சமாதிகளையும் அவருடைய குரு பூஜைகளையும் நம்ம தொடர்ந்து அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது சென்னை காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள், மிகப்பெரிய சித்தர். இதை நம்ம அப்புறம் எழுதி பார்க்கலாம். அவருடைய குரு பூஜையும் தொடர்ந்து 4வது வருடமாக நான் பார்த்துட்டு வரேன். ஸோ இந்த 4 ஜீவபீடங்களுடைய குரு பூஜை மிகவும் ரொம்ப திருப்தி வாய்ந்ததா இருக்கும். இன்னைக்கு யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நீங்களும் நான் பெற்ற இந்த பிளஸ்ஸிங்கை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் காணொலியாக்கம் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய தரிசனத்துக்காக நான் கொடுக்குறேன். நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் காணொலியா நம்ம பாலசுந்தரம் சாமிகள் அவங்களத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாம்பன் சாமிகளுடைய முதன்மை சீடர். நிறைய சீடர்கள் இருக்காங்க, ஆனால் முதன்மை சீடர் அப்படின்னா அவங்களுக்கு பாலசுந்தரம் சாமிகள். இவருடைய ஜீவபீடம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பார்க்க போற இந்த ஜீவபீடம் பாத்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட எல்லாமே நீங்க திருவெட்டியூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான சித்தர்களுடைய ஜீவபீடங்கள் அங்க இருக்கும். ஆனா நமக்கு தெரியல. 100கணக்கில் கூட நம்ம கண்ணுக்கு தெரியுது அங்கங்க. அதெல்லாம் நீங்க தோண்ட தோண்ட வந்துட்டு இருக்கு. அங்க தோண்ட தோண்ட சித்தர்களுடைய ஜீவபீடமா தான் அந்த திருவெட்டியூர்லாம் இருந்திருக்கு. என் பட்டினத்தாறுல இருந்து பாடகச்சேரி சுவாமிகள், இன்னும் எக்கச்சக்கமான சாமிகள் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் தான் இருக்காங்க. அப்படி ஒரு கடற்கரை ஓரத்தில் இருந்தவங்க தான் இந்த பாலசுந்தரம் சாமிகளும் கூட. இது ரொம்ப காலமா இது மறைபொருளாவே இந்த ஜீவபீடங்கள் இருந்திருக்குது. அதோட தெரியாம ஏதோ குப்பையோட குப்பையா அப்படியே அந்த குப்பை குளத்தோட தான் இந்த ஜீவபீடங்கள் இருந்து அதை சீர் சமைத்து அதை மறுபடியும் அந்த கட்டடம்லாம் கட்டி, அன்பர்களெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதான் ஒருத்தர்லாம் பேர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். அதில் ஏற்கனவே பழைய இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவர்களெல்லாம் ஒன்று கூடி, பக்தர்களெல்லாம் ஒன்று கூடி அந்த ஜீவபீடத்தை மறு உருவாக்கம் செய்து இன்னைக்கு 3-4வது வருடமா இந்த பூஜை நடந்துட்டு இருக்குது, குரு பூஜை நடந்துட்டு இருக்குது.
ஸோ அந்த அந்த பூஜையில் நானும் கலந்து கொண்டேன் என்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ வாங்க, பாம்பன் சாமிகளுடைய முதன்மை சீடர் பாலசுந்தரம் சாமிகளுடைய குரு பூஜை ஒரு 2.5 நிமிட காணொலியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நாளும் கொடுத்தோம்னா நீங்கள் போர் அடிச்சிருக்கீங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். ஸோ எதை கொடுக்கணும் அதுவே கரெக்டாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ நான் ஜீவபீட தரிசனத்தை நம்ம போய் பார்க்கலாம். குரு பூஜை எவ்வளோ அருமையாக இருக்கும், அந்த அந்த தரிசனத்தை நீங்களும் பெறுங்க. வாங்க இப்போ பாலசுந்தரம் சாமிகளுடைய குரு பூஜையை பார்க்கலாம். நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போ. நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போய் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலனே சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறைபோற்றறிய ஒளியாய் பரவு மலர்த்தாட்கமலம் அருள்வாயே. கொலை காட்ட உண கெடமாச்சவதி குளமாய் சுவர முதுசூதம் குறிப்போய் பிளவு படமேற் கதவு ஒடிவே படையை விடுவோனே. அலைவாய்க்கரையின் மகிழ்ச்சி குமர அழியா புனித வடிவாகும் அரணார்கதித பொருள் காட்டறிவ அடியார்கெளிய பெருமாளே. அரணார்கதித பொருள் காட்டறிவ அடியார்கெளிய பெருமாளே. மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். பாலசுந்தரம் சாமிகளுடைய குரு பூஜையை பார்த்தோம். அடுத்தது நம்ம மீஞ்சூர், திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே இருக்கிற தேவதானம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற அருளானந்த சித்தருடைய குரு பூஜை ஜீவசமாதி தான் அது. தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 3வது முறை நான் போயிருக்கேன். இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியெல்லாம் நம்ம பதிவுகள் கொடுத்துருக்கோம். இந்த ஜீவபீடத்தோட முகவரி மற்றும் கூகுள் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பயன்படுத்தி எப்போனா நீங்கள் தரிசனம் பண்ணலாம். பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் மிகச்சிறந்த பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த அருளானந்த சித்தர் பீடத்தில் இருக்கிற நீலகண்டேஷ், அவர் நம்ம இனிய நண்பர் நீலகண்டன், அவர் மருத்துவரும் கூட, சித்த மருத்துவரும் கூட. ஸோ நீங்கள் அந்த சித்தர் வழியிலே வந்தவர் அவர். அவரிடம் நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ஐயாவோட பீடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவரையும் நீங்கள் சந்திக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜீவபீடத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுடைய, அதாவது அருளானந்த சித்தருடைய தாய் அங்கே ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. தாயும் மகனும் ஒரே இடத்தில் ஜீவ சமாதி ஆனது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது 2 பேருக்கும் பக்கத்து பக்கத்துல இருக்கும். நீங்கள் இந்த குரு பூஜை அந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 பேரும் பக்கத்து பக்கத்துல தான் இருப்பாங்க ஜீவ சமாதி. சரி, வாங்க இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே இருக்கிற தேவதானம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஜீவசமாதி கொண்டிருக்கும் அருளானந்த சித்தரின் குரு பூஜை அந்த காணொலியை நம்ம பார்க்கலாம். வாங்க. இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் உணகடல் தொழுதெழுவே. இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் உணகடல் தொழுதெழுவே.
கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. வாழினும் சாவினும் வருந்தினும் வீழினும் உணகழல் விடுவேன் நல்லே. வாழினும் சாவினும் வருந்தினும் வீழினும் உணகழல் விடுவேன் நல்லே. தாழிலம் தடம் புனல் போடில மதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினோ வழிபடல் மறவே நம்மா புனல் விரி நறுங்கொன்றை மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே இருக்கிற அருளானந்த சித்தரை பற்றி நம்ம அவருடைய குரு பூஜையை பார்த்தோம், அது தரிசனத்தை பெற்றோம். அடுத்தது நம்ம அதே திருவள்ளூர் மாவட்டம் தண்டல் கழனி அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் தண்டல் கழனி, வடகரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த தண்டல் கழனியில இருக்கிற மிக முக்கியமான ஒரு சித்தர் கோபால் சித்தர். இந்த கோபால் சித்தர் உடைய ஜீவ சமாதினா ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது பெரிய பெரிய இதெல்லாம் இல்லை. ஏன்னா அதை இன்னும் மாறாமல் எதுவுமே பண்ணாமல் அதை பழமை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படியே பண்ணுறாங்க. இந்த இடம் ஒரு சித்தர் பீடம் மாதிரி இருக்கும். சித்தர் பீடம்னா சித்தர் சபைன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, எல்லா சித்தர்களும் உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, சித்தர் சபை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சித்தர் சபை தான் இவருடைய பீடம். ரொம்ப முக்கியமான ஒரு சித்தர் இவர். இவர் காவாங்கரை கண்ணப்ப சாமிகள் அவரு இன்னும் நிறைய பேர்லாம் இங்க உட்கார்ந்துதான் முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றது. சித்தர் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம், அது மாதிரி அவங்க சித்தர் பெருமக்கள் எல்லாம் மல்லையா சித்தர் இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று அரௌண்ட் அங்கங்கள் சித்த வாழும் சித்தர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு சபையை உருவாக்கும். அந்த சபை இருந்த இடம் தான் இன்னைக்கு கோபால் சித்தர். இந்த கோபால் சித்தர் தண்டல் கழனி இல்லது வடகரை அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு அவருடைய குரு பூஜை நடக்குது. நான் தொடர்ந்து 3 வருடங்களாக இவருடைய குரு பூஜையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜீவபீடத்துக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான எண்ணெய் இது மாதிரியான ஒரு இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக தான் எனக்கு இந்த ஜீவபீடங்களை எனக்கு அறிமுகமாச்சு. ஸோ இவருடைய நான் ரொம்ப ஒரே நேரத்தில் 3-4 பூஜைக்கு அட்டன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட். ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம நிற்கணும், எல்லா இடத்துக்கும் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு சில பேருக்கு மன கஷ்டம் வரும், என்னடா என்ன இதில் பாதிலே ஓடிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் நாம் எல்லா குரு பூஜையிலையும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நம்ம இதில் நம்ம வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இந்த கோபால் சுவாமிகள் அவங்களுடைய வரலாறெல்லாம் நம்ம கொடுத்துருக்கேன். ஏற்கனவே அவன் நேர்காணல் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆலய அர்ச்சகராக இருக்கிறவங்கள்ட்ட நேர்காணல் பண்ணியிருக்க 2-3 காணொலிகள் கோபால் சித்தர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா சித்தர்கள் திருவடியில் வரும். அதை நீங்கள் பாருங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அவருடைய இந்த குரு பூஜை தரிசனத்தை நான் பார்த்துட்டு உங்களுக்காகவும் காணொலியாக்கம் பண்ணி கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம தரிசனத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம காணொலிக்கு போவோம். ஆழி சுலவும் புவியலாம் ஒளி செய் விண்ணின் மணியனைய மணிமுடி இலங்க அகலுள் வடவரையை சடான் என்ன மோதிடம் காணமை பனித்துலங்க நாழி ஒரு அறைக்கு நிசிரர் உயிர் முறுக்கும் ஒரு நலிவில் வடிவேல் விலங்க
நடுவற்ற வீண பிசாசுகள் பிரேதங்கள் நடைவிட்டு உளம் கலங்க பேழமி வருந்திராதி திசைநாதனவநாதன் வெறுவுற்று அடிவணங்க பிண்டலமும் மண்டலமும் அசைவுற்று நிலை பிசை மேறுகிரியும் குலுங்க ஊழிமுடி என நவிரமேறு முதல்வா வென்ற 100 கெடவென்று வருவாய் உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதனே கண்ணே கண்மணியே கதிக்குரிய ஞானமே கருணையே கருணை ரசமே கருவினிற்கருவேம் தொழும்பனே இதய உன் கமலமே கமலமனமே விண்ணே விண்ணொலியே நல்வேத வேதாந்தமே மேதக வெறுக்கை அரசேன் வித்தாரமான புவனம் பரப்பெங்கினும் வியாபித்து நிற்கும் நிறைவே தன்னேறி நின்னடியை நன்னாத பாவி பொய் சாலவும் சொற்ற பாவி தக்கோரிடத்து உறவு பண்ணாத பாவி வெகு தவறுகள் இழைத்த பாவி உன்னேரிலாத படுபாவி நான் உன் அருளுராதுய்ய விடனும் உண்டோ உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதனே எத்தனை படித்தாலும் வஞ்சனை பொறாமைதான் என்னை விட்டு அகலவில்லையே. சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும் சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். திருவள்ளூர் மாவட்டம் வடகரை அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் கோபால் சித்தர். அது ஒரு சித்தர் சபை அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த சித்தர் சபையில ஒரு அங்கத்தினராக இருந்தவர் தான் காவாங்கரை கண்ணப்பர் சித்தர். அவருக்கு பேர் இன்னொரு பேர் இருக்குது சட்டி சித்தர். ஸோ அவருடைய ஜீவபீட தரிசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். கண்ணப்பர் சுவாமிகளை பத்தி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம், அனுபவங்களை கொடுத்துருக்கோம், சித்து விளையாட்டுகளை பத்தி சொல்லியிருக்கோம், நேர்காணல் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு சமைச்சு போட்ட அவங்க அந்த பெரியம்மா அவங்கள கூட நான் அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க ஐயா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அவங்க சித்து விளையாட்டுக்கள்ல எப்படி சொல்லணும்னா
நம்ம சபரிமலை போறோம், சபரிமலையில நம்ம வந்து ஜோதி தரிசனம் பார்ப்போம் இல்லையா? சபரிமலையில போய் பார்ப்போம் நம்ம. ஆனால் சபரிமலை ஜோதி தரிசனத்தை காவாங்கரையில காட்டினவர் கண்ணப்ப சுவாமிகள். ஒருத்தர் இன்னும் அவருடைய பேர்ல அவருடைய புகழெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஒரு என்ன சொல்லுவாங்க, டிபி நோய் உள்ளவங்க, இதே அந்த இதய நோயில வந்து டிபி நோயின்னு ஒன்று சொல்லுவாங்க, இல்லை எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, புகை ஆகவே ஆகாது. ஆனால் இவர் ஒரு பாக்கெட் சிகரெட்டை வாங்கி கொடுத்து நீ அடின்னு சொன்னார். அவர் பயந்து ஓடி போயிட்டார். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் கைவிடப்பட்ட அந்த இது அவருக்கே வந்து என்ன, அந்த டிவி நோய் குணப்படுத்தின மிகப்பெரிய மகான் கண்ணப்ப சுவாமிகள். இது மட்டுமல்ல, அவரை கைது செய்ய வந்த அவரையே வந்து தன் சீடராக்கி பக்கத்திலேயே இன்னொரு ஜீவபீடத்துல இருக்காங்க, ஜீவபீடத்து பக்கத்திலேயே அவரும் மகா சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய இருக்குது. இப்போ ராஜா அண்ணாமலை அப்படி ஒன்று சொல்லுவோம், நம்ம இங்க மன்றம் சொல்லுவோம், இங்க நிறைய இருக்குது. அவங்க பெரிய பணக்காரர் இந்த சென்னையில. இந்த சட்டி சித்தர் ஐயா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு ஜீவசமாதி அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த இடம் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா அண்ணாமலை ஐயா கிட்ட போய் ஒரு நான் சொன்னேன்னு சொல்லுன்னு போய் கேட்டுக்கிறார். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடம் எங்க இடம் இல்லை, அதனால இது வந்து இது எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க இருக்கிறத பத்தி எனக்கு எந்த இதுவும் இல்லை, ஆனா அது எங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப மறுபடியும் இப்ப தேடிக்கிட்டு பார்த்துருக்காங்க, சர்வே நம்பர்ல எதுவும் தெரியல. மறுபடியும் இங்க கண்ணப்பையாட்ட வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தீக்குச்சி இல்லையா, அது 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 தீஞ்சு கொளுத்துனதுக்கு அப்புறம் அது வந்து கருகி இருக்கும், அதோட முனையில இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு அட்டையில எழுதியிருக்கிறாங்க, ஒரு நம்பர் போட்டு எழுதியிருக்கிறாங்க. அது அந்த சர்வே நம்பர், இதை கொண்டு போய் கூட அவருக்கு தெரியணும். அந்த நம்பரை எடுத்துட்டு கொண்டு போய் ரெக்கார்ட்ல போய் பார்த்தாக்கா இது அவங்க பேர்ல தான் அது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாங்க. ஸோ இப்படி அந்த மறுபடியும் இன்னைக்கு இருக்கிற அந்த ஜீவ பீடம் வந்து ராஜா அண்ணாமலை அவங்க செட்டியாருக்கு சொந்தமான ஒரு இடம். அதை அவங்க கண்ணப்பையாவுக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அவருடைய சித்து விளையாட்டுக்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போல. இது நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு சின்னோண்டு சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு அவரோட. ஸோ தொடர்ந்து வாங்க, நம்ம இது தொடர்ந்து நான் இது 4வது ஆண்டா நான் வந்து இவருடைய ஜீவபீடத்தில் இந்த குரு பூஜையை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த தரிசனத்தை உங்களுக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். உள்ளுக்குள்ள எல்லாம் போக முடியாது, பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம், நிறைய கூட்டம் இருக்கும், நீங்கள் பாருங்க. ஸோ அதில் சட்டையை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். உள்ளே போய் திருநீர் அது வந்து 3 நாட்களுக்கு, இன்று நாளை மறுநாள் 3 தினத்துக்கு நம்ம வந்து ஜீவசமாதி உள்ளரையே போய் திருநீர் போடும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது இன்னைக்கு எனக்கு கிடைச்சது, அதை செஞ்சுட்டு தான் இன்னைக்கு நான் வந்து உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்களும் நேரம் கிடைச்சதுன்னா நாளைக்கு மறுநாள் 2-3 நாளுக்கு வரையும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த குரு பூஜையில போய் நீங்க போய் திருநீர் அவங்களுடைய அந்த ஜீவபீடத்து உள்ளர நீங்க போடலாம், திருநீர் போடலாம். இந்த பாக்கியத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற நாள்ல உள்ளுக்குள்ளேயே அளவுடு கிடையாது, வெளியில தான் நீங்க பார்த்துருப்போம். இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு மறுநாள், இந்த 3 நாட்கள் மட்டும்தான் நீங்க போய் அந்த திருநீர் போடும் அந்த பாக்கியத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. நான் பெற்றேன். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் அரௌண்ட் இருக்கிறவங்க, சபர்பன்ல இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. ஸோ வாங்க, இப்ப நம்ம சட்டி சித்தர் என்னும் கண்ணப்ப சித்தருடைய ஜீவபீடத்திலே நடந்த குரு பூஜை காணொலியை தரிசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்களும் அதை தரிசனத்தை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள் தருவாயே, அருள் தருவாயே, பொருள் தந்து புகழ் தந்து இருள் நீக்க வந்திடுவாயே, பொருள் தந்து புகழ் தந்து இருள் நீக்க
மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். 4 குரு பூஜை, 4 சித்தர் பீடங்கள் உங்களுக்கு ரொம்ப மிகச் சிறப்பான ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு நிறைய பேர் நன்கொடை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அன்னதானம் வழங்க, நிறைய நற்பணி பண்றதுக்கு, திருப்பணி பண்றதுக்கு, மற்றும் எண்ணெய் மற்றும் அபிஷேக பொருட்கள் வழங்குவதற்கு இப்படி நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்தந்த பணிகள் அப்படியே உடனே நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த ஆதரவு நல்கி வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலமாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலிக்கு நீங்க புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய காணொலிகள்லாம் உங்களை வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. அதுதான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இன்னைக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் நானே டிரைவ் பண்ணி, நானே ஷூட் பண்ணி, அந்த தரிசனங்கள் எல்லாம் எடுத்து இன்னைக்கு கம்பைல் பண்ணி நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ எஃபர்ட் இருக்கும் நீங்க பாருங்க. பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் உழைப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. அதுல நானும் ஒரு அங்கம். நீங்க தான் அதுல நானும் ஒரு அங்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கிறதுக்கு நீங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் என்னன்னா இந்த தம்ப் இம்ப்ரெஷன் தான். செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.